ஹே காய்ஸ், வெல்கம் 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 பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல என்ன விளையாட போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம கிராண்ட்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கிராண்ட்மா சாதாரண கிராண்ட்மா நினைக்காதீங்க, ரொம்ப மோசமான கிராண்ட்மா. வாங்க கேம்குள்ள போய் உங்களுக்கு அந்த கிராண்ட்மாவோட ஃபுல்லா காட்டுறேன். நீ ரொம்பவே மோசமான சைல்டா இருக்க. நீ என்னோட கிராண்ட் சைல்டே கிடையாது. ஏன்னா நீ ரொம்ப உன்னோட பிஹேவியர் எதுவுமே சரி கிடையாது. நீ எப்படின்னு தொலைஞ்சுக்கோ, நீ எங்கேயும் போய் இருந்துக்கோ, நான் உன்னை தேட மாட்டேன். போ, விட்டு வெளியே போ. என்னங்க இந்த கிழவி நம்மளை வீட்டை விட்டு வெளியே தள்ளிருச்சு. ஆஹா, வெளியே தள்ளிருச்சுன்னு பார்த்தா முக்குல தட்டி வச்சிருக்கு. அட குடுமைக்கு கிளவி தூங்கிட்டு இருக்குங்க. இது வீட்டுக்குள்ள இருந்து நம்ம தப்பிச்சு போனோம். நம்ம ஏதோ ரூம்குள்ள போட்டு அடைச்சிருக்கு. அந்த ரூம்குள்ள இருந்து தப்பிச்சு போனோம். ஓஹோ, பஞ்சத்தை போஸ்டரான் அங்கதான் இப்ப டூரை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நான் இருக்கேன். ஓகே, இந்த கிளவி என்ன முரட்ட தூக்கம் தூங்கிட்டு இருக்கு. கிளவி என்னடி? ஆஹா, கிளவி தூங்கலங்க. ஐயோ, நானும் கிளவி தூங்கிருச்சுன்னு நினைச்சேன். கிளவி தூங்காமங்க பாருங்க, வாய்க்குள்ள இருந்து மைண்ட் மேப்லாம் வருதுங்க. என்னடா இது ஜூ அப்படின்னு ஒரே மைண்ட் மேப்லாம் வந்துட்டு இருக்கு. மூக்குக்குள்ள இருந்து வருதா வாய்க்குள்ள இருந்து வருதா கைஸ், ஒண்ணுமே தெரியலையப்பாங்க. பாருங்க கிளவி மண்டியில எல்லாம் ஏதோ போட்டு வச்சிருக்கு. நடி தாய் கிளவி போயிட்டு வரட்டா. இன்னும் நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, நீ தப்பிச்சு போக முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் எப்படி தப்பிச்சு போறேன்னு மட்டும் பாரு. இது என்னங்க வீடா, என்னது சுரங்கப்பாதெல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்மளோட அண்ணனோ அக்காவோ யாரோ வந்து தப்பிச்சிருக்காங்க. அவங்க போட்டு வச்சதுதான் போல. இந்த நிக்காங்கல்ல நம்ம அக்கா அவங்களாதான் இருக்கும். என்ன ஓபன் பண்ண முடியல? ஐயோ, தெரியாம வந்து வசமா அம்புட்டம் போடலையப்பா, திறக்கவே முடியலங்க நம்மளால. ஓ, இந்தா இருக்குதுங்க. அங்க பாருங்க, நம்ம அக்காவால போக முடியாம அந்த இடத்துல நின்று ஒரே ஆட்டமா போடுறாங்க. காய்ஸ், இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல்ல வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ட்விஸ்ட் காத்திருக்கு. அதனால கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்து பெல்லைக்கான ஆல் கொடுத்துருந்து கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து எனக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்து ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்க அதை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஓகே, அந்த பாருங்க குழாய்க்குள்ள இருந்து புகை மாதிரி வருது. அந்த புகை வரும்போது போனோம்னு வச்சுக்கோங்க, நம்மள அப்படியே ஒரே பொசுக்கா போசிக்கிறோம். ஏன்னா அது விஷ வாயு, பாட்டி டரு போட்டு போல அந்த வாயுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் மெதுவா போறோம். அப்புறம் விஷவாயில பட்டம் நம்மளை தூக்கி பொசுக்கி வச்சிரும். அது என்னடா சுத்தி சுத்தி டனலா இருக்குது, எப்படி போனோம்னே தெரியலையப்பா. பாருங்க வழியே இல்லையங்க. என்ன முட்டுச்சந்தா இருக்கு, என்னப்பா அது வழிய காணுமே. என்னங்க எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு, எங்க சுத்தினாலும் முட்டு சந்தா இருக்குங்க. ஐயோ, தெரியாம வந்து வசமா அம்பிட்டுக்கிட்டோம் போலயே. இங்க எது வழி மேல தெரியுது. ஓ, மேலையும் ஒண்ணு இல்லையப்பா, எங்கடா வந்திருக்கிறோம். ஓ, மேல இருந்தா இருக்குதுங்க வழி. வழிய கண்டுபிடிச்சாச்சு. என்னடா அது ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே மறுபடியும் வந்திருக்கோம். அப்போ இதுதான் வந்த வழி. ஓகே, மறுபடியும் போய் பார்ப்போம். வந்த வழி மந்த வழின்னுகிட்டு என்னடா அது வழிய காணும், வழிய கண்டுபிடிங்கடா எப்படியாவது. எங்க எங்க இருக்குது வழி? மெதுவா போடா மெதுவா போடா. எங்கடா இருக்குது? ஐயோ, என்ன முட்டுச்சந்து. இப்ப எங்க போறது? இங்க எதுவும் வழி இருக்குதா? முட்டி முட்டி பார்க்க வேண்டியதா இருக்குங்க, வழி எதுவும் ஒளிஞ்சிருக்குதான்னு. ஏன்னா எனக்கு கண்ணே தெரியல காய்ஸ், எங்க வழி இருக்குன்னு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ், வழி எங்க இருக்குன்னு. ஐயோ ஐயோ, நம்ம தலை என்ன பில்டிங் விட்டு வெளியே வந்துட்டு. என்னடா இது எனக்கு வந்த சோதனை. மெதுவா போவோம். ஓஹோ, ஒருவேளை மேல எது இருக்கா கீழே எது இருக்கா என்னன்னு தெரியப்பா. மேல வேற ஏதோ ஆரோ காட்டிக்கிட்டே வருது. என்னடா இது ஆரோ? ஓஹோ, வந்துட்டோங்க தப்பிச்சு ஒரு வழியா. இதுக்கப்புறம் எங்க போறது? ஆஹா, கிளவி மேல நின்று எதையோ ஸ்ப்ரே மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. என்னடா அது? கீழேதான் ஸ்ப்ரே அடிக்குன்னு பார்த்தா மேலையும் ஸ்ப்ரே அடிக்கப்பா. அட கிளவி, உனக்கு ஸ்ப்ரே அடிக்க இடமே கிடைக்கலையாடி, மேல இருந்து அடிக்கிற. பாருங்க, ரத்த குழம்பா ஊத்தி வச்சிருக்கு. ஃபுல்லா ரத்த கலரிகளா இருக்கு. நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்கணும். ஐயோ, சொல்லி வாய மூடுறதுக்குள்ள கொண்டு போட்டங்க. ஐயோ, என்னடா இது செத்து செத்து விளாண்டுட்டு இருக்கோம். இந்த டைம் கரெக்டா போயிருவாங்க. அப்பா தப்பிச்சேன்ப்பா. சுத்தி சுத்தி ஏதாவது ஒரு ஆபத்தை பிடிச்சிருக்குங்க பாருங்க. கரெக்டா அந்த சாக்ஸ்ல குதிக்கணும். ஐயோ, சாக்ஸ் பயங்கரமா ஸ்மெல் அடிக்குதுங்க. ஐயோ, ஓடுறா ஓடுறா, நிக்காதடா. நாத்தம் தாங்க முடியலங்க. ஏய் கிளவி, என்னடி பண்ணி வச்சிருக்கிற? நாத்தம் தாங்க முடியல. சாக்ஸ் என்னப்பா பண்ணு, சோப்பே போடாம வச்சிருக்கும் போலங்க. வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சிருக்காமையா இருக்கும் வீட்டுல. இவ்வளவு பெரிய வீட்டுல வாஷிங் மிஷின் இல்லாமையாங்க இருக்கும். ஐயோ, இது என்ன இவ்வளவு பெரிய டிவி இருக்குது.
ஐயோ கிளவி திறக்குது, ஓடுறா ஓடுறா. இந்த பக்கம் தான் ஏரோ போட்டிருக்கு, இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போனோம். ஓ இந்தா இருக்குதுங்க ஏரோ. ஓகே மேல ஏறுவோம். என்ன கதவு அடைச்சிருக்கு. ஐயோ கிளவி நம்மள பிடிச்சிருச்சுங்க. ஐயோ ஒரே குத்து மூக்குலே குத்திட்டுங்க, பயங்கரமா வலிக்குது. இங்கே கிளவி இந்த டைம் மட்டும் இருந்து எப்படி தப்பிச்சு போறேன்னு மட்டும் பாரு. தாய்க்கிழவி நீ என்ன பிடிக்கலான்னு பாத்தியா? தாய்க்கிழவி நான் எப்படி தப்பிக்கிறேன்னு மட்டும் பாரு தாய்க்கிழவி. ஐயோ பிடிச்சு ஒரே அடி அடிச்சு கொண்டு போட்டுங்க நம்மள. ஐயோ இந்த டைம் கரெக்டா போனோம். ஏய் கிளவி வழியே தெரிலங்க, எங்கேயாவது இருக்கான்னு தேடி பாத்துக்கிடுவோம் முதல்ல. என்ன ஓ அந்த இருக்குதுங்க யாரோ. ஓ ஸ்டெப்ஸ்ல ஏறி எப்படி மேல போகணும் போல. அங்க ஒரு கிளவி முகம் பெரிய ஸ்டேச்சு மாதிரி வச்சிருக்கு. என்னடா இது எல்லா பக்கமும் ஒரே கன்ஃபியூஷன் மூடாவே இருக்கு. இது வீடானதுங்க எலக்ட்ரிக் சுடுகாடு மாதிரி இருக்குங்க. எங்க பார்த்தாலும் ஒரே ஆபத்தா தான் இருக்குது. எடுத்து வைக்கிற ஒவ்வொருடையும் கவனமா எடுத்து வைக்க வேண்டியதா இருக்குது. ஓ பட்டன் அமுக்குனா அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு வழியா வழியை கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளவி பின்னாடி வழியா வந்து அட்டாக் பண்ணிரும். அதனால வெயிட் பண்ணக்கூடாது, ஓடிட வேண்டியதான். நின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிளைய வந்து அட்டாக் பண்ணிடுவான் நம்மள. ஓடிடணும் நிற்காம. இதுக்கப்புறம் எப்படி போறது? ஓ இந்தா இருக்குது. பாருங்க டனல் டனலா இருக்கு. ஆனா டனல்ல வழி எங்க இருக்குன்னு தாங்க தெரிய மாட்டேருக்கு, அடைச்சவே இருக்குங்க, அதனால எனக்கு தெரிய மாட்டேருக்கு. ஓகே எத்தனை தடவைடா குத்துறது ஒரு டோரை. ஓகே திறந்துட்டோம். இதுக்கப்புறம் இப்படி போகணுமா? ஓகே போக ஆரம்பிக்கலாம். டொமாலே டொமைலே டொமாலே டொமேலே. ஓகே இப்ப ஈ அமுக்கலாம்னா அது அப்படி வந்துருமாமா. ஓகே ஈ அமுக்குவோம், அமுக்கியாச்சு. போகும் நம்ம கையை வச்சு குத்துற குத்துல ஓப்பன் ஆகுதுங்க. ஓகே இப்ப அப்படி போவோம். இங்க ஏதோ ஆபத்து இருக்குதா? ஏதோ பருப்புக்குள்ள எல்லாம் போட கூட வேற போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ கிளவி நம்மள அடிச்சே கொண்டுருச்சுங்க. அட கடவுளை, அப்படியே நம்மள மறைய வச்சுட்டு அடிச்சடியில மறைஞ்சே போயிட்டோம். இப்ப எங்க வந்திருக்கோம்? ஓ மீண்டும் முதல்ல இருந்தா. ஓகே ஓட ஆரம்பிப்போம். மறுபடியும் இதை உடச்சுக்கிட்டு உள்ள போக ஆரம்பிப்போம். ஒடறா ரேப்ல ஒடறா ஒடறா ஒடறா. உடச்சு தூக்கி வீசுங்கடா வீசுங்கடா. வீசியாச்சுங்க ஒரு வழியா. இப்ப இங்க இருந்து அந்த பக்கம் போவோம். ஓஹோ கிளவி வருது பாருங்க, ஓடுறா ஓடுறா. கைய வச்சுட்டு பாத்தீங்களா, அதை அப்படிதாங்க ஏமாத்தணும், இல்லைன்னா நம்மள ஒரே அடியா அடிச்சு கொண்டு போட்டுரும். எதுக்கு சொல்லி போறது? ஐயோ என்ன வழியே காணுமப்பா. ஓ இந்தா இருக்குதுங்க வழி. கொஞ்சம் மேல நிமிந்து பார்த்தாதான் தெரியும் போல. கீழே குனிஞ்சுக்கிட்டே நடந்தோம்னா ஒண்ணுமே தெரியாது போல நம்மளுக்கு. இப்ப கீழையா, கீழே வந்தாச்சு. இந்த பக்கம் தான் வழி எங்கேயோ போகுது. மேல எங்கேயும் வழி இருக்குதா? ஆமா அந்த இருக்குதுங்க வழி. ஐயோ மேல யாரு. இப்ப கதவை திறந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். கதவை திறடா, என்னால திறக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. காய்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். காய்ஸ் மறக்காம பண்ணிக்கோங்க காய்ஸ். என்னது ஷூட் த டார்கெட்டா? டார்கெட் எங்க இருக்கு? டார்கெட் பண்ணி சுடுறதுக்கு கன் எங்க இருக்குன்னு முதல்ல தெரியலையாப்பா. ஐயோ இப்படி போயிடலான்னு பார்த்தேன், கீழே வந்து மதிகசல் ஆயிட்டேன். முதல்ல கன்னை கண்டுபிடிக்கணும். ஓ அந்த இருக்குதுங்க கன்னு. கன்னை பார்த்துட்டேன். இப்போ போய் அந்த கன்னை எடுத்துட்டு அப்படி போய் அந்த டார்கெட்டு ஒரு உள்ள நம்ம அந்த பக்கம் போனோம், அந்த பக்கம் டார்கெட் பண்ணி சுடணுமா இருக்கும். ஓகே கன் எடுத்துட்டோம். இப்போ கரெக்டா டார்கெட் பண்ணி சுடுவோம். ஓகே இப்போ கரெக்டா நம்ம அந்த லாஸ்ட்டுக்கு போகணும். அதனால அந்த கிளவி போஸ்டர் மேல வச்சுட்டோம்னா கரெக்டா இருக்கும். அதனால கரெக்டா அந்த கிளவியோட போஸ்டர் மேல அப்படியே வச்சு குறிய வச்சு டம் டம்னு சொல்லுவோம். என்னடா இது, நான் ஏதோ ஒயர் மாதிரி வரும் அப்படியே பறந்து போயிடலான்னு பார்த்தேன். ஏன்னா அங்க டார்கெட் பண்ணி சொல்றதுக்கு ஒரு வேலை அந்த ஏதோ கீழே கிடக்குது அதுவா இருக்குமோ என்னன்னு தெரியல. எங்க என்னடா இது கம்பியில சுட்டாம வர மாட்டேங்குது, மேல ஒரு இதுல சுடணுமோ. ஓஹோ மேல ஒண்ணு போகுதுங்க பறக்கும் தட்டு மாதிரி. கரெக்டா அதை டார்கெட் பண்ணி சுடணும் போல. சுடுறா சுடுறா சுடுறாங்க இப்ப. ஐயோ சுட முடியலைங்க. ஐயோ இது வேற அடிச்சு நம்மள கொண்டு போட்டுருச்சப்பா. ஐயோ என்னால முடியலங்க. இந்த டைம் கரெக்டா போய் மறுபடியும் சுடுவோம். ஐயோ இதை மாட்டிக்க கூடாது. இங்க பேர் சுத்தி சுத்தி கிளவி அதையும் இதையும் போட்டு வச்சிருக்கு, ட்ராப்பா போட்டிருக்குங்க. ஐயோ நடந்து போறதுக்குள்ளே கொண்டுட்டோங்க நம்மள. என்னால முடியலப்பா முடியல. இப்படி செத்து செத்து விளாண்டுட்டு இருக்கமே, யாராவது என்ன காப்பாத்துங்களே. ஓகே இந்த டைம் கரெக்டா போனோம். கிளவி வார அவனை கொல்றதுக்கு. கரெக்டா அதை ஏம் பண்ணி கரெக்டா சொல்லணும். கரெக்டா அது ஸ்பீடா வருது, கரெக்டா சொல்றா. விட்டு தள்ளிட்டோம். ஓ அந்த சேர் கீழே விழுந்துட்டு இருப்போம். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே பறந்து போக ஆரம்பிச்சிட வேண்டியதான். பறந்துல ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதான். ஏன்னா பறந்து போறதுக்கு ரெக்க வேணால, நம்ம இன்னும் ஆவியா மாறல. அந்த கிளவி கொண்டுட்டு நம்ம பேயா மாறிடுவோம். அப்புறம் நம்ம பறந்து பறந்து போயிடலாம். ஓகே ஜம்ப போட்டாச்சு. இப்ப மேல இந்த பக்கம் வந்துட்டோம். அப்புறம் இங்க இருந்து அந்த பக்கம் ஜம்ப போட்டு அப்படியே நேரா போயிட்டே இருப்பாங்க. ஓகே ஜம்பே. இங்க இருந்து இந்த பக்கம் ஜம்பா பண்ணியாச்சு. இப்ப இங்க இருந்து அங்க ஜம்ப பண்ணியாச்சு. ஐயோ கிளவி என்ன எப்படி இருக்குது, வாண்டடா. ஐயோ ஓடுறா ஓடுறா. ஓ இந்த பக்கம் தான் திறந்துட்டு போகணும் போல. ஓஹோ போஸ்டருக்கு பின்னாடி சீக்ரெட் வழியா? எங்ககிட்டே சீக்ரெட்டா? எப்படி தப்பிச்சான் பாத்தீங்கல்ல, எங்களுக்கு எல்லாம் சீக்ரெட்லாம் ஜம்ப்னு கண்டுபிடிப்போம். லுக் த சர்வைல ஏதோ சம்திங் பார்த்தனுங்க, கவனிக்காம விட்டானுங்க. ஓஹோ குளிக்குள்ள வந்து அம்பிட்டுக்கிட்டமே எப்படி மேல போறது.
ஐயோ, எப்படிங்க போறது? ஓ, இந்த குழாய் மேல ஏறி போயிட வேண்டியதான். ஓகே, இந்த குழாய் மேல அப்படியே ஒரு ஜம்பா போட்டு மேல ஏறுவோம். மெதுவா ஜம்பா போட்டு மேல வந்துட்டோம். ஓஹோ, ஒரு கரண்டி மேல இருக்கு பாத்தீங்களா, மண்ணு தோன்றது. அதை எடுத்து அப்படி மண்ணை தோண்டிட்டு கசக் கொதக்குன்னு தோண்டிட்டு தப்பிச்சு போயிட்டே இருப்போங்க. ஓஹோ, ட்ரஸ்ட் யூவா. ஓகே, உள்ள அப்படியே ஜம்பா போடுவோம். ஜம்பா போட்டு அந்த மண்ணை தோண்டி கசக் கொச்சக்குன்னு தோண்டி அப்படி போயிட்டே இருப்போம் guys. ஓகே, மண்ணை தோன்றா கைப்புல கொச்சக்கு கொச்சக் கச்சக் முச்சக் லொச்சக் மொச்சக் பொச்சக் லொச்சக் மொச்சக் பச்சக் லொச்சக் மொச்சக் பச்சக் லொச்சக் மொச்சக் பச்சக். என்னடா அது? ஓ, தப்பிச்சிட்டாங்க. அதுக்கு எண்டு இல்லையான்னு நினைச்சேன். எண்டு வந்துட்டு கரெக்டா. ஓகே, இதுக்கப்புறம் எப்படிப்பா போறது? ஓ, இந்த பக்கம் ஏதோ வழி போகுது. அப்ப இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பக்கம் போவோம். கரெக்டா போகணுங்க. ஏதாவது காலை தப்பா எடுத்து வச்சிருக்கோங்களா? எங்க கர்ணம் தப்புனா மரணம் தான். நல்லா கவனமா போகணும். ஓகே, மெதுவாப்போ மெதுவாப்போ. லுக்கப்பா, என்னது மேல பாருங்க. மேல என்னங்க இருக்குது? ஐயோ, கிளவி ஒரே கொட்டா கொட்டி நம்மள பொண்ணே போட்டுருச்சுங்க. அட கிளவி, என் மண்டை சைஸ் இருக்கு. அவங்க கை எவ்வளவு பெருசா இருக்கு. உன் கைய வச்சு என் தலையில நீ கொட்டணும்னா நான் மொத்தமா மரியாசல் ஆயிட மாட்டேனா? இந்த டைம் பாருங்க, கரெக்டா ஓடிடணும். அந்த பக்கம் போயிட்டு டக்குனு இந்த சைடு வந்துட்டோம்னா அந்த கிளவி நம்மளால கொல்ல முடியாது. ஓகே, இந்த சைடு போயிட்டு டக்குனு சைடு வந்துடணும். ஐயோ, கொண்டுருச்சுங்க. ஐயோ, போன ஸ்பீட்ல இந்த பக்கம் வரணும்னு நினைச்சேன், ஆனா வர முடியல. இந்த டைம் கரெக்டா போய் உள்ள போயிட்டு இந்த பக்கம் வந்தோம்னா அது கையை வச்சு ஒரு பொட்டு கொட்டும். அந்த கேப்ல நம்ம ஓடிட வேண்டியதான். ஓகே, இப்போ போடா போடா கைப்புல, வேகமா போ வேகமா போ. வந்துட்டு ஐயோ, உள்ள விழுந்து மரியாசல் ஆயிட்டமாங்க. என்னங்க இது எனக்கு வந்த சோதனை. தப்பிச்சு போலான்னு பார்த்தா நம்ம இங்கேயே நம்மளுக்கு சமாதி கட்டிடுவாங்க போலயே. மெதுவா போடா கைப்புள்ள, கவனமா போடா கைப்புள்ள. வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சு. மேல ஏறு மேல ஏறு மேல ஏறு மேல ஏறியாச்சு. இப்ப அந்த கூட டக்குன்னு இந்த வந்துரும். பாத்தீங்களா கிளவி எப்படி கொட்டுதுன்னு? மறுபடியும் போய் அதே மாதிரி பண்ணிட்டு அந்த கிளவி கொட்டின உடனே ஓடிடுவோம். ஐயோ, பயத்துல பாருங்க. இப்ப ஓடுறா கைப்புல. இங்க இருந்து எங்க போறது? ஓ, இந்த பக்கம் வந்துட்டோமா? ஓகே, என்ன நகர முடியல நம்மளால. கொஞ்சம் தள்ளி வந்தா நகன்றலாம் போல. மேலதான் போகணும். ஓகே, இப்ப கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா நம்மளை தூக்கி அது மேல வீசிரும். ஓகே, கொஞ்சம் நவுண்டு வருவோம். ஓகே, கரெக்டா தூக்கி மேல போட்டு இப்ப இந்த குழாய் மேல நான் ஏறி போயிட்டு இருக்கேன் கைஸ். ஏறி போயிட்டு இருக்க கேப்ல நீங்களும் எனக்கு சின்ன உதவி பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் தான் டிங்குடாங்க கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்டும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் கைஸ். ஓகே, இதுக்கப்புறம் எப்படி போறது? ஓ, இந்த பக்கம் இருக்குதா? இங்க பாருங்க, செக் பாயிண்ட்ல ஒரு மனுஷனை படுக்கப்பட்டிருக்காங்க. அந்த மனுஷன் எப்படி ஆஹா ஆஹான்னு சிரிக்கிறான். நம்ம மேல ஏறி மிதிச்சிடும். நீங்க அதை கவனிச்சிங்களான்னு தெரியல. அடுத்து கவனிச்சு பாருங்க கைஸ், பயங்கரமா இருக்கும் அந்த சிரிக்கிறது. பாருங்க, சிரிப்பான் பாருங்க. எப்படின்னா மண்டே ஆட்டிக்கிட்டே சிரிக்கிறானா? ஓகே, ஐயோ, நம்மள பொண்ணே போட்டுட்டாங்க. பக்கத்துல போனதுமே நூல் தானேன்னு நினைச்சேன். ஆஹா, கிளவி இங்கதாங்க தூங்கிட்டு இருக்கு. நான் அதை கவனிக்கவே இல்லை. அடியே கிளவி, பாருங்க, அது தூங்கவே இல்லைங்க. கண்ணை திறந்து வச்சுட்டுங்க முறைச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஆனா நம்மள தூங்குற மாதிரி பாவலா கட்டிட்டு இருக்கு கிளவி. ஓகே, இப்ப இங்க இருந்து இந்த பக்கம் போயிடலாம். இதான் கொஞ்சம் கேப் அதிகமா இருக்கு. இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க பொண்ணுருச்சு நம்மள. ஓகே, இந்த பக்கம் கம்பி இருக்கு. அந்த உயரம் ஆபத்தானதுதான் போல. ஓகே, நம்ம அப்ப இந்த கார்னர் வழியா போகும். அந்த கார்னர் வழியா போனோம் அப்படின்னா தப்பிச்சிடலாம். ஓகே, இங்க இருந்து இப்ப கரெக்டா சென்டர் பாயிண்ட்டுக்கு ஜம்ப போடுவோம். ஓகே, இங்க இருந்து காயின்ல இருந்து நேரா இந்த பக்கம் போயிட வேண்டியதான். ஓகே, வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி போறது. ஓ, இப்போ இங்க இருந்து அந்த காயின் இருக்க இடத்துக்கு ஜம்ப போட்டிட வேண்டியதான். இதுக்கப்புறம் இங்க இருந்து கரெக்டா கீழே அடுத்ததுக்கு ஜம்ப போடணும். ஓகே, கரெக்டா ஜம்ப போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் ஒரு நூலா தப்பிச்சு போயிட வேண்டியதான். அங்க ஒரு காயின் இருக்கு. இந்த வழியை காணும். வழியே இல்லையங்க. மேல எங்கேயும் வச்சிருக்கானுங்களா? அந்த இருக்குதுங்க. வழியை பார்த்துட்டேன். ஓகே, இப்ப மேல ஏறலாம். மேல ஏறி இப்படி மெதுவா போக ஆரம்பிப்போம். முதுக்கப்படி போறது. ஓஹோ, இந்த டனல் வழியா தான் நம்ம போனோம். நான் எடுத்துக்கிற ஒவ்வொருடையும் கவனம் எடுத்துக்கணும்ல, இல்லைன்னா நம்ம மரியாதை செலா பண்ணி விட்டுறோம். ஓகே, போயிட்டே இருப்போம் காய்ஸ். நின்றுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த கிளவி பின்னாடியே வந்துடும். தடி எடுத்தாலும் பரவாயில்ல காய்ஸ். கையை வச்சு ஒரே அடியா அடிச்சு கொண்டு போட்டுருது. முரட்டு கிளவியா இருக்கும்ல. பாக்ஸிங் எல்லாம் போகும்போல இந்த கிளவி முரட்டத்தனமா அடிக்குது. ஓகே, இப்ப அதோட கிச்சனுக்கு வந்திருக்கிறோம் நம்ம. அங்க பாருங்க, கிச்சன்ல பல வகையான வெரைட்டி ஃபுட் செய்யுது. யாருக்குன்னு கேட்காதீங்க, அது சாப்பிடதான் அது செய்யுது. நம்மளுக்குலாம் அது செய்யல காய்ஸ்.
ஏன்னா அது நம்மள கிராண்ட் சைல்டாவே நினைக்கல, அது நம்மள திட்டி நம்மள கொல்லலாம்னு பார்த்துச்சு, நம்மளும் இந்த மாதிரி பீஸ் பீஸா ஆக்கலாம்னு பார்த்துச்சு. நம்ம தப்பிச்சிட்டோம் கைஸ் அதுகிட்ட இருந்து. இப்போ அங்க இருந்து இங்க போய் இங்க இருந்து மெதுவா போனோம் கைஸ். ஓகே, அந்த ஒரு செக் பாயிண்ட் வரப்போகுது, அது வந்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்னது அக்காசா, என்னமோ போட்டிருக்கப்பா, ஒன்னும் புரியல, நம்ம அதை கவனிக்கல என்னதுன்னு. ஓகே, பாருங்க கிளவி சப்பாத்தி உருட்டிட்டு இருக்கு. ஆனா மாவே இல்லாம சப்பாத்தி உருட்டுற கிளவி இதாங்க. ஐயோ மோசமா இருக்கு, நிலம் வந்துட்டா வீட்டுக்குள்ள மட்டும். ஐயோ பார்த்து போனுங்க. ஓகே, சாயந்தரமா போலாம். அந்த பக்கம் நேரம் போட்டிருக்கு. ஓகே, கரெக்டா கிளவி அந்த பக்கம் கையை கொண்டு போகும்போது கரெக்டா ஓடிட வேண்டியதான். ஐயோ அரைச்சிட்டுங்க, நம்மள வச்சு நசுக்கிட்டுங்க பாருங்க. ஓஹோ, அது சப்பாத்தி மாவு வச்சு போடல, நம்மள வச்சுதான் போடுது, இப்பதான் தெரியுது. ஓகே, இப்போ ஒரு ஐடியா கிடைச்சது. இங்க இருந்து ஜம்பா போட்டு அந்த சுகர் பாக்கெட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து அடுத்து ஓடிடலாம். ஓகே, ஜம்பே. ஓஹோ, பாத்தீங்களா மொரட்டத்தனமா வந்துட்டோமா. ஓகே காய்ஸ், வழியா தப்பிச்சு வந்தாட்டோம். ஓகே, இப்ப இந்த ஸ்பாஞ்ச் எடுத்து தண்ணியில வந்து நம்ம நீந்தி போனோமாமா. ஓகே, ஸ்பாஞ்ச் எடுத்துப்போம். ஸ்பாஞ்ச் எடுத்து இந்த தண்ணியில ஒண்ணு ஒண்ணா வைப்போம். காய்ஸ், நான் ஸ்பாஞ்ச் வைக்கிற கேப்ல நீங்களாம் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கிட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் கமெண்ட் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறதுலேயே மோட்டிவேஷனா இருக்கும். நான் இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்ணணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நீங்க சொல்லணும். வருங்க, ஒவ்வொரு ஸ்பாஞ்சா எடுத்து உள்ள போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, கரெக்டா கொண்டு போடணுங்க. ஓகே, போட்டாச்சு. இங்கிருந்து இங்க வந்தாச்சு. ஓகே, இதுக்கிட்ட ரெடி போறது. ஓகே, இப்போ இந்த வாத்து மேலாம் சப்ப போட்டு போனோம். இப்போ பாருங்க கிளவி ஏகப்பட்ட டேஞ்சர் நம்மளுக்கு வச்சிருக்கு, நம்ம கவனமா தான் போனோம். பயங்கரமா இருக்குங்க, பயங்கரமா ரெடி பண்ணிருக்கு கிளவி. பாருங்க, குக்கீஸ்லயே ரோடு செஞ்சு வச்சிருக்கோங்க. ரோடுக்கு முன்னாடி போனவங்க ஆஹா அந்த கிளவி சுட்டு வச்சு குக்கீஸ்ல ஒன்று எடுத்து ஆட்டையை போட்டு செஞ்சுட்டாங்க போல. ஓகே, நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்தாச்சு. இதுக்கப்புறம் எப்படிப்பா போறது. ஓஹோ, அந்த பக்கம் தான் ஏதோ ஆயிரம் தெரியுது, அப்ப இப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த காயின் எடுத்துட்டு அப்படியே போக ஆரம்பிப்போம். என்னடா அது போகவே முடியல, ஏதோ வழி தடுக்குது. என்னடா அது கொடுமையா போச்சு. ஐயோ, கொன்னுருச்சுங்க நம்மள. அது விதிச்சாலே நம்மள கொண்டு போட்டுருதப்பா. என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனை. ஓஹோ, அப்ப இந்த சைடு தான் போகணும். இது ஏதோ விஷம் மருந்து போல, அதை தொட்டோம்னா நம்ம மரிகாசல் ஆயிடுவோம். அதனால ஓஹோ இப்படிதான் போகணுமா, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ இப்படி போனோம். ஓகே, இந்த பக்கம் நேரம் இருக்குது. இங்க இருந்து இப்ப எங்க கூட்டு போகுதுன்னு தெரியலையப்பா. நம்மள ஒரு வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியே தான் வந்துட்டோம். நல்ல வேலைக்கு நானும் வெளியே தான் கூட்டு வரோம்னு நினைச்சேன், அதே மாதிரி வெளியே கூட்டு வந்துருச்சு. ஓகே, போக ஆரம்பிப்போம். என்னடா அது பின்னாடி ஏதோ வர சத்தம் கேக்குது. என்னடா, ஆஹா கிளவி தாங்க, முரட்டு கிளவியா பின்னாடி வந்து ஒரே ஏத்திட்டு வண்டியை வச்சு. இந்த டைம் கிளவி உன்னால என்ன பிடிக்க முடியாது, நான் எப்படி போறான்னு மட்டும் பாரு. ஓடுறாக்குள்ள எடுத்தான் பாரு ஓட்டம். ஓடுங்க, ஓடு 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 ஓடு. ஓடுறா கைப்புல நின்றாத, நின்னா அந்த கிளவி ஒன்ன பிடிச்சிருவா. ஓடு, நிக்க கூடாதுங்க, வேகமா ஓடிடணும். ஐயோ, வேகமா வந்து குளிக்கல விழுந்து மரியாசல் ஆயிட்டோம் அப்பா. கிளவி வந்து பிடிச்சிருச்சு. குளிக்கல விழுந்து மரியாசல் ஆகல, கிளவி பிடிச்சதுனாலதான் மரியாசல் ஆயிட்டோம். இப்போ மறுபடியும் ஓடுவோம். இந்த டைம் கிளவி கண்ணில் மண்ணை தூக்கிட்டு எப்படி ஓடுறோம் மட்டும் பாருங்க. வேகமா ஓடுறாங்க, எப்படி மாட்டிக்கலாதடா. அந்த தடவையாவது தப்பிச்சு ஓடுறதுக்கு வழியே பாருடா. ஓடு 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 ஓடு. இன்னும் கொஞ்ச தூரம் தான் வந்தாச்சு. அவங்க பாருங்க காரெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்னடா அது வீடா என்னதுடா இது, எலக்ட்ரிக் சுடுகாடை விட மோசமா இருக்கப்பா இது. ஐயோ, கார்ல மாட்டணும், கார் ஏற்றி இறக்கிறோம். மறுபடியும் முதல்ல இருந்து ஓட வேண்டியதா இருக்கும். பிறகு இங்க ஏதோ ப்ரொடக்டிவ் ஷீல்டு மாதிரி இருக்கு, நம்ம அந்த சைடு போகாத அளவுக்கு. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷங்க. ஓகே, ஜம்ப போட்டு ஓடுறாங்க. ஓடுற கொஞ்ச தூரம் தான். ஜம்பே தப்பிச்சு வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. கிளவி சத்தத்தை காணும். ஆமாங்க, நம்ம தப்பிச்சாச்சு ஒரு வழியா. பாப்போம், என்னங்க ஒண்ணுமே காணும். கார்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு, எதுவுமே இல்லை. அட கடவுளை, எல்லாமே சதித்திட்டம் போல. நம்ம அது தெரியாம இருக்கோம், இந்த கிளவியோட சதித்திட்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப கிளவியை சுட்டு தள்ளிட்டு தப்பிச்சு ஓடுவோம். பாருங்க கிளவிய பாருங்க எவ்வளோ தண்டி இருக்குதுன்னு. இந்த கிளவி இந்த கண்ணை வச்சு சுட்டாலும் சாக மாட்டுக்குங்க, அது லைஃபும் குறையவே மாட்டுக்கு. எப்படி இதை கொல்ல போறோம்னு தெரியலையே. கொள்றாங்க தூங்கிட்டு இருக்குங்க. அட கிளவி சண்டை போட்டிருக்கு கேப்ல தூங்குதுங்க. அது தூங்குற கேப்ல தான் அதை கொல்ல முடியுது. இங்க பாருங்க, விரட்ட ஆரம்பிச்சுன்னா அது சுட்டாலும் அது லைஃப் குறைய மாட்டுக்கு. ஓகே, ஓடு 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 ஓடு. நிக்காத, நம்ம லைஃப் அது குறைக்க ஆரம்பிச்சுட்டு.
கிளவி சுத்தி சுத்தி யோகா பண்ணுங்க பாருங்க. யோகா பண்ணும்போது வருது கரெக்டா. யோகா பண்ணி முடிச்சது தூங்கிடுது டயர்டாகி. ஏன்னா வயசாயிடுல அதனால டயர்டாகி தூங்கிடுது. சில தூங்குற கேப்ல நீங்களா எனக்கு சொன்னதே பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போட வீடியோஸ்லாம் டிங்டாங் கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் காய்ஸ். மறக்காம பண்ணுங்க காய்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ மாடிஃபிகேஷன் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க அதை பண்ணணும். கலைவியை சுட்ட லைஃபை ஓரளவுக்கு குறைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கலைவி லைஃப் நம்ம பாதி ஃபுல்லா குறைச்சிட்டோம். எனக்கு கொஞ்சம் போலதான் இருக்கு. அது இப்போ கராத்தா வித்தையை காட்டும். அது காட்டி முடிச்சது போய் அதை சுட்டி கொண்டுட்டு நம்ம அப்படியே தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க. போய்கிட்டே இருக்கலாம். கிளவியை கொன்னுட்டேன் எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. சுட்டுக்கொள்ளு கிளவி சாவடி. கிளவி செத்துட்டாங்க. எப்படி நம்ம பவரு கிளவி லேசா நினைச்சிட்டியா? நான் மோசமான ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம மோசத்துலயே ரொம்ப கொடூரமானவன். அதுக்கும் வேலை ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் காய்ஸ். இப்போ இதுக்கப்புறம் என்னடா முடிஞ்சிட்டோம்னு நினைச்சா இன்னும் முடியலையா? கிளவி வீட்டுல இருந்து இன்னும் தப்பாக்கல போல. ஓகே, கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும் போல. ஓகே, இது நியூ வழியா, இது ஓல்டு வழியா. நம்ம ஓல்டே போங்க, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவா. ஆனா நம்ம இப்படியே போய்க்கிடுவோம், வேற வழி இல்லைல்ல. இப்படியே போவோம். ஓகே, இது என்ன இந்த சைடு ஏதோ இருக்கு. லெப்ட் ஹேண்ட் சைட்ல என்னதுன்னு பாப்போம். ஒருவேளை இதான் எண்டிங்கா என்னன்னு தெரியலையாப்பா. இந்த பக்கம் ரோடு போகுது, இந்த பக்கம் லைட் எரியுது. அது என்னதுன்னு முதல்ல பார்ப்போம். ஆமாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே அப்ப நம்ம ஜெயிச்சிட்டோமா? இதுக்கும் நேரா போய் பார்ப்போம். இப்ப பாருங்க நம்ம வேட்டைய எப்படி போறோம்னு மட்டும் பாருங்க. ஓகே, இதோட கேம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்ப நேரா போய் நம்மளோட வித்தைய காட்டிட்டு அப்படி கேம் என் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கிளவி வாய வச்சுட்டு இருக்குங்க. ஐயோ, அது வாய்க்குள்ள போய் விழுந்துட்டோமாங்க. ஓகே கைஸ், நம்மளும் இதோட இந்த கேம் என் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ லைக் போட்டுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ்லாம் டிங்டாங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இதே மாதிரி நிறைய வீடியோஸோட உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பாய், see you guys, bye.